ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாம் இன்றைக்கி இந்த முட்டை பிரியாணி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாகவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ சிக்கன், மட்டன் இருந்தால் மட்டும் தான் பிரியாணி செய்ய முடியும் அப்படின்னு இல்லை. நம்மக்கிட்ட முட்டை இருந்தாலே போதும். சூப்பராக இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இந்த பிரியாணி பாஸ்மதி ரைஸில் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சீரக சம்பா அரிசி இல்லைனா நம்ம நார்மலாக நம்ம சாப்பாடு வடிப்போம்ல, அந்த ரைஸில் கூட நீங்கள் செய்யலாம். அதுலேயுமே ரொம்ப சூப்பராக வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம முட்டையை தனியாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் பிரியாணியில் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நாம் இந்த முட்டை தனியாக வதக்கி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பிரியாணி எதில் செய்கிறோமோ அந்த குக்கர்லேயே கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை வறுத்தெடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்காக 1லேருந்து 1½ டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. தீயை நல்லா மிதமாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரிஞ்சு போகாமல் இருக்கும். ரொம்ப ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா மிளகாத்தூள் கரிஞ்சு போயிடும். அப்புறம் டேஸ்ட்டும் நமக்கு மாறிடும். இப்போ இந்த எண்ணெயெலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சு வேக வச்சுருக்க முட்டையை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். ரொம்ப நேரமும் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப நீங்கள் வேக வச்சிட்டிங்கன்னா முட்டை ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம முட்டையெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா இதே எண்ணெயிலே நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த எண்ணெயிலே நம்ம 2 துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஜாதி பத்திரி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு இலையை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரும்போது இது கூட ஒரு 2லேருந்து 3 கிராம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே இதில் கரம் மசாலாவும் சேர்க்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பெரிய சைஸில் வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும் நான் அன்றைக்கி எடுத்துருக்க வெங்காயம். இப்போ எல்லாத்தையும் வெங்காயம் எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இது கூட நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம். இப்போ புதினா இலை மட்டும் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை கொஞ்சம் அப்புறமா சேர்த்துக்கலாம். புதினா இலை மட்டும் சேர்த்துக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ நம்ம ஒரு பச்சை மிளகா மட்டும் நான் இதில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் ஒரு பச்சை மிளகா இதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனாக நமக்கு வதங்கி வரணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக வதங்கி வந்ததுக்கப்புறமா அடுத்தது என்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா நமக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக உடனே நீங்கள் தக்காளி சேர்த்துடலாம். நான் ஒரு 3 பெரிய சைஸில் தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி வரதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அதே சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். நல்லா அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா தீஞ்சு போகாமல் நல்லா வதங்கி வரும். இப்போ பாருங்கள், ஒரு 3-4 நிமிஷத்தில் நல்லா நமக்கு தக்காளி மசிஞ்சு வந்திருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதில் காரத்துக்காக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். நம்ம ஏற்கனவே முட்டை வறுக்கிறதுக்காக மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்துருந்தோம். அந்த எண்ணெயில் தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசனை போகணும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம்.
நம்ம புதினா ஏற்கனவே சேர்த்துட்டோம். அதனால இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை மட்டும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாரி வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதங்கி வரட்டும். இந்த மசாலா எல்லாமே எண்ணெயில நல்லா வதங்கி வரணும். இப்போ பாருங்க நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப்புக்கு 1 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நீங்க வந்து நார்மலா பாத்திரத்தில செய்றதா இருந்தா 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுக்கணும். சீரக சம்பா அரிசி எடுத்தா கூட நீங்க 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். இப்போ 3 கப் அளவு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த மாரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ அதில சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 மணி நேரம் அளவுக்கு நான் வந்து அரிசி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அப்பதான் நமக்கு நல்லா வெந்து வரும். இப்போ அரிசி இதில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க எல்லா அரிசியும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா இந்த மாரி கலந்து விடுங்க. இப்போ கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க முட்டைய இதில சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க இப்போ ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த முட்டைய இதில சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. கொதிச்சு வர சமயத்தில நம்ம பொறுமையா தான் கலந்து விடணும். இப்போ பாருங்க நம்ம மூடி போட்டு மூடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டா இந்த சேர்க்கும்போது நல்ல வாசனையோட நல்லாவும் இருக்கும். அதே சமயத்தில நல்லா உதிரியா ஒட்டாம நமக்கு வெந்து வரும். இப்போ நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா பொறுமையா இந்த மாரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு வேக விட்டுறலாம். இப்போ குக்கர் மூடிய போட்டுட்டு நம்ம விசில் போட்டுட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டுருங்க. ஜாஸ்தியா விட வேண்டாம். 2 விசில்லயே நமக்கு கரெக்ட்டா வெந்து வந்துரும். அடுப்ப நல்லா ஃபுல்லாவே வச்சுக்கோங்க. ஃபுல்லாவே வச்சுட்டு ஒரு 2 விசில் வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க நான் ஒரு 2 விசில் வந்ததுக்கு அப்புறமா பார்க்குறேன். சூப்பரா நமக்கு வெந்து வந்திருக்கு. நல்ல உதிரி உதிரியா ஒட்டாம, குழஞ்சு போகாம, அடியும் பிடிக்கல எனக்கு. இதே மாரி நான் சொன்ன அளவுகள்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது செய்றது ரொம்ப ஈஸியாவே செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம சிக்கன், மட்டன் பிரியாணி எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்ல தான் இருக்கும். நீங்க இந்த முட்டைய இந்த மாரி தனியா வறுத்து நீங்க சேர்க்கும்போது அதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.